அவ்வளோதான் ஃபுல்லாக இட்டு போல். இன்றைக்கி வந்து கார்டனை க்ளீன் பண்ணிவிட்டு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கார்டன் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ களைச்செடி வந்து வளர்ந்து போயிருக்கு. ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நம்ம நட போகிறோம். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பசங்களோடு சேர்ந்து நான் வந்து ஃபுல்லாக கார்டனை க்ளீன் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு தடவை மழை வந்தது அப்படின்னா உடனே வந்து களைச்செடி வளர ஆரம்பிச்சிடுது. அதுவும் வந்து எல்லோ கலரில் ஒரு பூ பூக்குதுங்க. அது என்ன செடின்னு தெரியல, கொடி மாதிரி வந்து போகுது. அது கரிசலாங்கண்ணி மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அது வந்து ஒரு சின்ன துண்டு வந்து மண்ணில் விழுந்துட்டா கூட ஃபுல்லாக வந்து அதுவே படர்ந்து போகுது. அதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டே வந்து பள்ளம் எடுத்து வச்சுருந்தோம். செடி நடுறதுக்கு முன்னாடியே பள்ளம் எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டோம். இப்போ மரம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கு முன்னாடி பள்ளம் எடுத்து ஆற வச்சுட்டு அது நம்ம தேவையான உரம்லாம் போட்டு நம்ம வந்து மரம் வைப்போம். ஆனால் செடி அப்படிங்கிறதுனால நாங்கள் சும்மா ஒரு 1 ஹவர் மட்டும் அந்த பள்ளம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நான் எல்லா செடியும் வச்சுட்டேன். செடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முல்லை செடி வந்து வச்சுருக்குறோம். முல்லை செடி அதுக்கப்புறம் இந்த அழகு செடி வச்சுருக்கோம். இது வந்து பூலாம் பூக்காது, சும்மா அழகுக்காக செடி மட்டும் நல்லா புசு புசுன்னு வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏற்கனவே இருந்த செடி தான். மல்லி செடி வந்து இருக்குது. எல்லாமே வந்து ரெட்டை மல்லி. இது 2 அடுக்கு வந்து இருக்கும் இது. அதுக்கப்புறம் ரணக்கல்லி இருக்குது. ரணக்கல்லி வந்து ஒருத்தவங்க வீட்டிலேருந்து வெறும் இலை மட்டும் கொண்டு வந்து போட்டு தான். இது இலை போட்டால் இலையிலேருந்தே இந்த செடி வந்து வளருது. ஜஸ்ட் வந்து ஒரு இலையை நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா மண்டை நம்ம நடக்கூட வேணாம், போட்டுட்டோம்னாலே அதுலேருந்து நமக்கு நிறைய செடி வந்து வருதுங்க. இந்த மாதிரி நிறைய செடி வந்து இருக்குது. ரணக்கல்லி இது பூ ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பூ எல்லாமே ஏன்னா எனக்கு இந்த செடி ரொம்ப ஃபேவரட். அதுக்கு பக்கத்துலேயே வந்து செம்பருத்தி வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து 2 அடுக்கு செம்பருத்தி. நான் வந்து 1 அடுக்கு அப்படின்னு நினச்சி தான் இதை வாங்கினேன். ஏன்னா நான் வாங்கும்போது இதில் பூ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பூ பூத்துச்சு, எல்லாமே 2 அடுக்கு. சரி சாமிக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை வளர்க்குறேன். இதில் நிறைய பூ வந்து பூக்கும், அப்பப்போ ஆடும் சாப்பிடும். அதையும் தாண்டி ஓரளவுக்கு வந்து இது வளர்ந்துருக்கு. அப்புறமா அது கீழே வந்து இது மாதிரி ஒரு சின்ன பானைக்குள்ளார வந்து கத்தாழை வச்சுருக்கோம். நாங்கள் கீழே தரையில் வச்சோம் அப்படின்னா கத்தாழை வந்து எங்களுக்கு பெருசாக வளரல. கத்தாழை வந்து அப்படியே காஞ்சி வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பானைக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு தென்னங்கன்று வச்சுருக்கோம். கத்தாழைக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த செடி இருக்குது. இது வந்து நாட்டு ரோஜா அப்படின்னு சொன்னாங்க. காக்கட்டான் செடி. இது வந்து காக்கட்டான் செடி. இதுலேயும் நல்லாவே பூ வைக்கும். சீசன் தானே, இது சீசன் டைமில் மட்டும்தான் பூ இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்த ரோஸ் தான். இந்த ரோஸில் வந்து 3 கலர் வந்து வருமா. ஒரே செடியில் வந்து 3 கலர் வரும்னு சொன்னாங்க. பியூர் ஒயிட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் ஒயிட்டு வித் பிங்க், சென்டராக வந்து பிங்க் கலரும் இந்த மாதிரி அவுட்டரில் வந்து ஒயிட் கலர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேயே வந்து எல்லோ கலரும் சேர்ந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒயிட்டு எல்லோ, ஒயிட்டு பிங்க்கு, பியூர் ஒயிட்டு, அந்த மாதிரி 3 கலர் வரும்னு சொன்னாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து செண்பக பூச்செடி. இது வந்து நான் வீடியோவில் தான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த பூ. ஆனால் நான் நேரில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த செடி வந்து நிறைய நான் கேட்டிருக்கேன், எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு இது கிடச்சிருக்கு. இது இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உடனே கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து வாங்கிட்டு வந்து நட்டாச்சு. இது பூ பூத்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரோஸ் தான். இது பெங்களூர் ரோஸ்ன்னு சொன்னாங்க, ரெட் கலர். இது வந்து வாங்கிட்டு வந்து நம்ம செண்பக பூச்செடி பக்கத்தில் வந்து அதை வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் அப்படியே செம்பருத்தி. இது வந்து கலண்டுக்கெலாம் போனோன்னா ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அங்கே வந்து கொடுத்த செடி இது. இதுவுமே வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது 1 அடுக்கு தான், ஆனால் வந்து நம்ம நார்மலாக இருக்குது அந்த 1 அடுக்கு மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஹைப்ரிட்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். எத்தனை சாமிக்கு வந்து போடலாம் அப்படின்ட்டு இதை வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே இன்னொரு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் இல்லை, தென்னங்கன்று. இது வந்து செவ்வரணி, அது வந்து வச்சுருக்கோம். அப்படியே அது பக்கத்துலேயே வாழை மரம் வச்சுருக்கோம். வாழை மரம் வந்து நிறைய டேமேஜ் ஆகிட்டுங்க. இப்போ நாங்கள் புதுசாக வந்து குட்டி குட்டியாக வந்து வச்சுருக்கோம். சின்ன சின்ன கன்று வந்து வச்சுருக்கோம். அது பக்கத்தில் சீத்தாப்பிள் இருக்குது, கஸ்டர்ட் ஆப்பிள். அதுலேயும் வந்து கொஞ்சம் பிஞ்செல்லாம் இருக்குது, பிஞ்சு காய் அதெல்லாமே வந்துருக்கு. அது வச்சுருக்குமா. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு வாழைக்கணுக்கு பாருங்கள். இது நல்லா பெருசாக இருந்தது தான். இதோட அம்மா வந்து பெருசாக அங்கே இருந்தாங்களா, அவங்களாம் வந்து காஞ்சு போயிட்டாங்க. அவங்களோட குழந்தை இருக்காங்க இங்கே. இங்கே ஒரு குட்டி இருக்குது. இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதுக்கப்புறம்
இது எல்லாமே வந்து கல்யாணத்தில் நமக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுத்த செடிங்க தான். அதில் வந்து நான் இப்போது இப்படி வளர்ந்துருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், இது மாதிரி ஒரு கிளை வந்து நமக்கு சாஞ்சிருக்குன்னா நான் வந்து இப்படி கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து மண் கொஞ்சம் அள்ளி நம்ம வச்சுட்டோம், இதை மூடிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து வேர் வரும். அந்த வேர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்த கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு நான் இந்த செடியை எடுத்துகிட்டு போய் நான் வேறு இடத்துல வச்சுப்பேன். அப்போ எனக்கு இன்னொரு செடி வந்து நமக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி வந்து நான் நிறைய செடி வச்சுருக்கேன். அப்படி தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஒரு செடி தான் வந்து எனக்கு கல்யாணத்தில் நான் எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் இதை வச்சு நான் 4-5 செடி கிட்ட நான் வளர்த்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு கொய்யா கன்று இருக்குது. இது வந்து இப்போ அந்தளவுக்கு பெருசாக வளரல, கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நான் வாங்கிட்டு வந்துச்சு கொஞ்சம் நாளே வந்து ஒரு 5 காய் பக்கம் நல்லா பெரிய பெரிய காய் வந்து எனக்கு இதில் கிடச்சிது. இப்போ தான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு காக்கட்டான் இருக்குது. அது பக்கத்தில் மல்லிச்செடி வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இது நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரெட் கலரில் இருக்குங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குது. காயாக சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. பழுத்துச்சுன்னா நல்லா ஒரு மாதிரி இப்படி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெட்டாக இருக்குது, நல்லா பழுத்துச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. ஆனால் இனிப்பாக இருக்கும் பழுத்ததுன்னா. காயை சாப்பிடும்போது நல்ல புளிப்பு. இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. இதில் ரொம்ப காய் வைக்கல, நிறைய பூ வைக்குது, ஆனால் எல்லா பூவுமே வந்து கொட்டிடுது. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 காய் வச்சுது, நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அது பக்கத்தில் இவர் தான் எங்கள் வீட்டோட ஹீரோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அந்த விதையிலேருந்து வந்தது. இந்த அளவுக்கு இது வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட வேர்லேருந்து வந்து நிறைய செடி வருது. வேறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து நிறைய செடி நமக்கு வருது. அப்படிதாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வாழைக்கன்று இருக்குது. அப்புறம் அருநெல்லிக்காய் செடி, புளிப்பு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த செடி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் வந்து கரும்பு வந்து போட்டிருந்தோம் நாங்கள். அந்த கரும்பு வந்து இருக்குது, ஆனால் கொஞ்சம் சாஞ்சு போயிருக்கு, ஏன்னே தெரியல. அதுலேருந்து கீழே இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து நமக்கு கரும்பு வந்து வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வருதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இப்போ தான் வருது ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி மஞ்சளும் வந்து நட்டு வச்சோம், அதுவுமே ஓரளவுக்கு வந்து நல்லா வருது, வளர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் என்ன, இதோ இந்த எலுமிச்சம் செடி இது வந்து வச்சுருக்கோம். ரொம்ப குட்டி செடியாக வச்சுனாங்க, ஓரளவுக்கு நல்லாவே வந்து வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து எங்கள் கார்டனை ரெடி பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், எங்கள் கார்டனை நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.